அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேயர்களே, பெரும் பாரம்பரியத்தை கொண்டிருக்கும் கத்தோலிக்க திருஅவையின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் அடுத்த அனைத்துலக நற்கருணை மாநாடு எங்கே நடைபெறும், இங்கிலாந்து அரசர் மற்றும் அரசி பயண திட்டத்தில் மாற்றம், மக்கள் பார்வைக்கு வைக்கப்படவிருக்கும் புனிதர் போன்ற பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மருத்துவமனையில் இருந்த காலத்தில் வத்திக்கானில் அவர் பொருட்டு நடந்த நிகழ்வுகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மருத்துவமனையில் இருந்த 38 நாட்களும் பல்வேறு வகையில் இறை மக்கள் தங்கள் பாசத்தை அவருக்கு வெளிப்படுத்தினர். திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் முதலாக புற்றுநோய் பிரிவில் இருந்த குழந்தைகள் தாங்கள் வரைந்த ஓவியங்கள் மற்றும் செய்திகள் மூலம் திருத்தந்தை அவர்களுக்கு தங்கள் பாசத்தை வெளிப்படுத்தி அவர் விரைவில் குணமடைய வாழ்த்தினர். மேலும் அவரது உடல்நலத்திற்காக நாள்தோறும் இறைவேண்டல் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 10 நாட்களுக்கு பிறகு அவரின் உடல்நலத்திற்காக ஒவ்வொரு நாள் மாலையும் ஜெபமாலை ஜெபிக்கப்படும் என்று வத்திக்கான் அறிவித்தது. இன்று மாலை முதல் திருத்தந்தை அவர்கள் இல்லத்தில் ஜெபமாலை ஜெபிப்பவர்களோடு நாங்களும் இணைய விரும்புகிறோம். அவரை நோயுற்றோருக்கு ஆரோக்கியமே என்று நாம் அழைக்கும் அன்னை மரியின் ஆற்றல் மிக்க பரிந்துரைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெமெலி மருத்துவமனைக்கு புனித பேதுரு சதுக்கத்திலிருந்து வந்த செய்தியில் வத்திக்கானுக்கு வர இயலாதவர்களுக்காகவும் மருத்துவமனைக்கு சென்று ஜெபிக்க விரும்பியவர்களுக்காகவும் மருத்துவமனை சிற்றாலயத்தில் புனித நேரம் கடைபிடிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. ஞாயிறு மூவேளை ஜெபத்தின் போது இறை மக்கள் ஜெமெலி மருத்துவமனைக்கு செல்ல தவறவில்லை. பிப்ரவரி 23ஆம் நாளன்று மக்கள் குழுக்கள் அவருக்காக ஜெபித்து மலர்கள், மெழுகுதிரிகள் மற்றும் பலூன்களை கொண்டு சென்றனர். மலர்கள் மற்றும் மெழுகுதிரிகளோடு திருத்தந்தை அவர்கள் மீதான தங்களது நெருக்கத்தை வெளிப்படுத்த மெக்சிகோ நாட்டின் ராபர்டோ மார்க்யூஸ் என்ற கலைஞர் திருத்தந்தை அவர்கள் இருந்த ஜன்னல்களுக்கு கீழே ஓவியம் ஒன்றை வரைந்திருந்தார். உடல்நலமில்லாத திருத்தந்தைக்கு எங்கள் ஸ்பானிய சமூகத்தின் செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். நான் இங்கு வருவதற்கு காரணம் அதுதான். அது மட்டுமல்ல, நான் இங்கு வந்திருக்கிறேன் என்பதை மற்றவர்கள் உணர வேண்டியது முக்கியம் என்று நினைத்தேன். திருத்தந்தை அவர்கள் மீதான பாசத்தின் வெளிப்பாடுகள் தொடர்ந்த வண்ணம் இருந்தன. மார்ச் மாத தொடக்கத்தில் டயானா கூஸ்பேரோ அவர்கள் தலைமையில் ஜெமெலி மருத்துவமனைக்கு வந்த நடனக்குழு டாங்கோ நடனம் ஒன்றை ஆடினர். இப்படிப்பட்ட அன்பின் வெளிப்பாடுகள் அனைத்தையும் திருத்தந்தை அவர்கள் அறிந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒலிப்பதிவு ஒன்றை வெளியிட்டார். தன் உடல்நலத்திற்காக மக்கள் ஜெபிக்கும் ஜெபங்களுக்கு தான் மனதார பாராட்டுவதாகவும் தான் அவர்களோடு உடனிருப்பதாகவும் கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் அனைவரையும் அன்னை மரி கண்ணோக்க வேண்டுமென்றும் அச்செய்தியில் அவர் குறிப்பிட்டிருந்தார். திருத்தந்தை அவர்களின் பலவீனமான குரல் இறை மக்களில் சிலருக்கு இனிமையும் கசப்பும் நிறைந்த ஒன்றாக இருந்ததை காண முடிந்தது. De todo corazón, las oraciones que hacen por mi salud desde la plaza. Los acompaño desde acá. Que Dios los bendiga y que la Virgen cuide. Gracias. அவரை குறித்து பரவும் பல செய்திகளுக்கு மத்தியில் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவருடைய பலவீனமான ஆனால் நம்பிக்கையான குரலை கேட்டதும் நான் சிலிர்த்து போனேன். நான் இருக்கிறேன், எனக்காக ஜெபியுங்கள் என்று அவர் கூறிய பாசம் மிகுந்த வார்த்தைகள் என்னை மிகவும் கவர்ந்தது. திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனையில் இருந்த காலகட்டத்தில் அவர் உடனில்லாத சூழ்நிலையிலும் திரு அவையின் திருச்சிலுவை பல்கலைக்கழகத்தில் அவர் திருத்தந்தையாக நியமிக்கப்பட்டதன் 12ஆம் ஆண்டு நிறைவை இறை மக்கள் இணைந்து கொண்டாடினர். இப்போது 38 நாட்களுக்கு பிறகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் மக்களின் நம்பிக்கை, பாசத்தின் வெளிப்பாடுகள் மற்றும் அனைவரும் எதிர்பார்த்திருந்த திருத்தந்தை அவர்கள் நலம் பெறும் அந்த தருணம் நிறைவேறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவமனையிலிருந்து தனது இல்லம் திரும்பிய திருத்தந்தை அவர்களுக்கு மருத்துவர்கள் பரிந்துரைத்தவை என்னென்ன என்பது குறித்து இந்த பகுதியில் காண்போம்.
திருத்தந்தை அவர்கள் ஓய்வில் இருக்க வேண்டும் என்பது மருத்துவர்கள் மிக தெளிவாக குறிப்பிடும் அறிவுறுத்தலாகும். மருத்துவ பரிந்துரை என்னவென்றால் பகுதியளவு மருந்துகளை அவர் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை அவர் நீண்ட காலத்திற்கு உட்கொள்ள வேண்டும். மேலும் குறைந்தது 2 மாதங்கள் அவர் ஓய்வில் இருக்க வேண்டியது மிக முக்கியம் என்பவைதான். தற்போது திருத்தந்தை அவர்கள் இந்த மருத்துவ ஆலோசனைகளை கவனமாக கடைபிடிப்பதாக தெரிகிறது. அதன் காரணமாக எதிர்பார்க்கப்பட்ட இங்கிலாந்து நாட்டின் அரசர் மற்றும் அரசியின் வருகை உட்பட சில திட்டமிடப்பட்ட சந்திப்புகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. திருத்தந்தை அவர்கள் பரிந்துரைக்கப்பட்ட 2 மாத ஓய்வில் இருப்பாரெனில் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த பல நிகழ்வுகளில் திருத்தந்தைக்கு பதிலாக ரோமை கியூரியாவின் அதிகாரிகள் மற்றவர்களை ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கும். உதாரணமாக கடந்த 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை ஒப்புரவு அருள் அடையாளத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும். ஏப்ரல் 6ஆம் நாள் நோயாளிகளுக்கான யூபிலி அனுசரிக்கப்படுகிறது. மேலும் ஏப்ரல் 13 முதல் 20 வரை புனித வார நாட்களாகும். அப்போது திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனையிலிருந்து சென்று 1 மாத காலம் கூட முடிந்திருக்காது. காலம் வரும்போது இந்த நிகழ்வுகளில் திருத்தந்தை அவர்கள் எவ்வாறு பங்கேற்க முடியும் என்பது முடிவு செய்யப்படும். எனவே அனைவரும் பொறுமை காக்க வேண்டும் என்று வத்திக்கான் கூறுகிறது. பரிந்துரைக்கப்பட்ட ஓய்வு காலத்தில் திருத்தந்தையின் உடல்நிலையில் ஏற்படும் முன்னேற்றம் குறித்து மதிப்பிடப்படும். பின்னர் அக்காலகட்டத்தில் காணப்படும் முன்னேற்றங்களின் அடிப்படையில் அவரது எதிர்கால ஈடுபாடுகள் தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும். E poi sulla base dei miglioramenti durante questo periodo di convalescenza si prenderanno le decisioni più opportune. வழிபாட்டு கொண்டாட்டங்களில் திருத்தந்தை அவர்கள் பங்கேற்க முடியாது என்று கூறுவதால் அவரால் பணியாற்ற முடியாது என்று பொருள் கொள்ள வேண்டியதில்லை. உண்மையில் ஜெமெல்லி மருத்துவமனையில் இருந்த போதிலும் திருத்தந்தை அவர்கள் சில ஆவணங்களில் கையொப்பமிட்டார். எனவே அவர் வத்திக்கானில் ஏப்ரல் 27ஆம் நாள் திட்டமிடப்பட்டுள்ள அருளாளர் கார்லஸ் அக்யூட்டிஸ் அவர்களுக்கு திருவழிபாடுகளில் நேரில் பங்கேற்காமல் சாண்டா மார்த்தாவிலிருந்து புனிதர் பட்டம் அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வருட புனித வார நிகழ்வுகளில் திருத்தந்தை அவர்கள் பங்கேற்பது குறித்த தகவலை இந்த பகுதியில் காண்போம். ஆண்டுதோறும் புனித வாரத்திற்கு முன்பதாக திருத்தந்தை அவர்கள் தலைமையேற்கும் திருவழிபாட்டு நிகழ்வுகளின் பட்டியலை வத்திக்கான் வெளியிடும். இருப்பினும் இந்த ஆண்டு திருத்தந்தை அவர்கள் அவற்றில் பங்கேற்பாரா என்பது குறித்த தகவல் எதையும் திருத்தந்தை ஆட்சிப்பீடம் குறிப்பிடவில்லை. அப்பட்டியல் நிகழ்வுகள் நடக்கும் இடம் மற்றும் நேரத்தை மட்டுமே குறிப்பிடுகிறது. திருத்தந்தை அவர்கள் 2 மாதங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைத்த காலத்திற்குள் புனித வாரம் வருகிறது. இந்த காலத்தில் திருத்தந்தை அவர்கள் திருவழிபாட்டு நிகழ்வுகளில் தலைமையேற்க முடியுமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு வத்திக்கான் இவ்வாறு பதிலளித்துள்ளது. புனித வாரத்திற்கான திருப்பலி கொண்டாட்டங்களின் அட்டவணை வெளியிடப்பட்ட பிறகு வத்திக்கான் இந்த பதிலை உறுதிப்படுத்தியுள்ளது. நேரம் வரும்போது திருத்தந்தை அவர்கள் இவற்றில் பங்கேற்க முடியுமா என்றும் எந்தெந்த நிகழ்வுகளில் எந்த முறையில் அவர் பங்கேற்பார் என்பது குறித்தும் தெளிவு ஏற்படும். சமூக வீட்டு வசதி தொடர்பான தொண்டு பணிகளுக்காக திருத்தந்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கும் முக்கிய செயல் குறித்து இந்த பகுதியில் காண்போம். டான் ரொபர்டோ சார்டெலி நிதி என்பது ரோம் மறை மாவட்டத்தில் காரிதாஸ் அமைப்பின் கீழ் செயல்படும் ஒரு அங்கமாகும். இது சமூக வீட்டு வசதி தொடர்பான தொண்டு பணிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜெமெல்லி மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன் இவ்வமைப்புக்கு நன்கொடை அளித்தார். பிப்ரவரி மாத தொடக்கத்தில் கர்தினால் ரீனா அறிவித்தபடி முன்னர் அருட்தந்தையர்களின் இல்லமாக விளங்கிய ஒரு கட்டடத்தை புதுப்பித்து அதை ஏழைகளுக்கு வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். வீடில்லாதவர்களுக்கு இதை பயன்படுத்தலாம் என்று நினைத்தோம். சுமார் 20 சிறிய குடியிருப்புகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை புதுப்பிக்க நிறைய பணம் தேவைப்படும். அதில் பாதி பணத்தை திருத்தந்தை அவர்கள் ஏற்கனவே எங்களுக்கு வழங்கிவிட்டார். மீதி பணத்தை ரோம் மறை மாவட்டம் வழங்கும். அந்த வீட்டை வீடில்லாதவர்களுக்கு சரியாக ஒதுக்கீடு செய்வோம். அக்டோபர் 2024 ரோம் மறை மாவட்டத்தின் ஒரு சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்கள் வீட்டு வசதி பிரச்சினை குறித்து மீண்டும் பேசியிருந்தார். அதில் தெருக்களில் வாழும் மக்களின் சிரமங்கள் குறித்தும் சொற்களை விட செயல்கள் எவ்வளவு முக்கியம் என்பது குறித்தும் அவர் பேசினார். எங்களை விட நீங்கள் அதிகம் நேசிக்கும் இந்த உலகில் நாங்கள் எங்களை வலிமையானவர்களாகவும் திறமையானவர்களாகவும் நினைத்து முன் சென்றோம். ஆதாயத்திற்காக ஏங்கி பொருளாசையில் மூழ்கி அவசரத்தால் திசை திரும்பினோம். நோய்வாய்ப்பட்ட உலகில் நாங்கள் எப்போதும் நலமாக இருப்போம் என்று நினைத்து தயக்கமின்றி அனைத்தையும் செய்தோம். இப்போது கடலில் கடுமையான புயலில் சிக்கி நிற்கும் நாங்கள் ஆண்டவரே எழுந்திருங்கள் என்று கெஞ்சுகிறோம். இங்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விளங்கியிருக்கும் காரணத்தால் இப்போது 1 மில்லியன் யூரோக்கள் பொருளாதார சிரமத்தில் உள்ள மக்களுக்கு சொந்தமாக போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்று நோய் காலகட்டத்தில் திருத்தந்தை அவர்கள் அளித்த ஊருக்கும் உலகிற்குமான ஆசீர் குறித்து இந்த பகுதியில் காண்போம். மார்ச் 27, 2020 அன்று உலகளாவிய சுகாதார நெருக்கடியான கோவிட்-19 தொற்று நோயால் உலகமே முடங்கியிருந்த போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித பேதுரு சதுக்கத்தில் மழை பெய்து கொண்டிருந்த போது இறைமக்கள் யாருடைய பங்கேற்பும் இல்லாமல் கிட்டத்தட்ட தனியாக ஊர்பிய தோர்பி எனப்படும் ஊருக்கும் உலகுக்குமான ஆசீர்வாதத்தை வழங்கினார். அவரது பணிக்காலத்தின் மிகவும் உணர்வுபூர்வமான தருணங்களில் ஒன்றாக அது கருதப்படுகிறது. ஏழைகளுக்கு முதலில் அறிவிக்கப்பட வேண்டிய நற்செய்தி என்னவென்றால், ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறார் என்பதும், கடவுளின் பார்வையில் அவர்கள் விலைமதிப்பற்றவர்கள் என்பதும், மிதிக்கப்படும் அவர்களின் கண்ணியம் கடவுளுக்கு முன்பு புனிதமான ஒன்று என்பதுமாகும். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் பலமுறை இதை வார்த்தைகளால் சொல்லிவிட்டு செயல்களில் காட்ட தவறிவிடுகிறோம். கோவிட்-19 தாக்கம் மற்றும் எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற தன்மை காரணமாக தனிமையிலும் குடும்ப உறவுகளை இழந்தும் துன்பப்படும் உலக மக்களுக்கு இப்படிப்பட்ட வழிகள் மூலம் திரு அவையின் அருகிருப்பை திருத்தந்தை அவர்கள் வெளிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. அடுத்த அனைத்துலக நற்கருணை மாநாடு எங்கே நடைபெறும் என்ற கேள்விக்கான விடையை இந்த பகுதியில் காண்போம். ஆஸ்திரேலியாவின் தலைநகரான சிட்னி அடுத்த அனைத்துலக நற்கருணை மாநாட்டை 2028 நடத்த உள்ளது. இந்த நிகழ்வுக்கான முன் தயாரிப்பாக அப்பகுதியின் பேராயர் அந்தோனி ஃபிஷர் அவர்கள் வத்திக்கானுடன் பல சந்திப்புகளை நடத்தியுள்ளார். அவருடைய கருத்து என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் நற்கருணைக்கு மதிப்பளிப்பதை சவால் என்பதுதான். கொரோனா காலத்திற்கு பிறகு மேற்கத்திய நாடுகளில் விதைக்கப்பட்ட நீண்டகால மதசார்பின்மை காரணமாக ஏராளமான கிறிஸ்தவர்கள் நற்கருணை பக்தியில் அதிகம் ஈடுபடுவதில்லை. நற்கருணை பக்தி மீதான மக்களின் நம்பிக்கையை புதுப்பிக்க விரும்புகிறேன். நற்கருணை கொண்டாட்டத்தை நற்கருணையோடு இணைந்து ஜெபிப்பதை ஒவ்வொரு பங்கு ஆலயத்திலும் உள்ள நற்கருணை சமூகத்தை புதுப்பிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். பிலிப்பைன்ஸ், லெபனான், வியட்நாமிலிருந்து சிட்னி உயர் மறை மாவட்டத்திற்கு வந்த கிறிஸ்தவர்கள் ஆஸ்திரேலியாவில் இதற்கு முன்பு காணப்படாத சில மரபுகளுக்கு ஒரு புதிய ஆற்றலை கொண்டு வந்துள்ளனர். திருவுடல் திருரத்த பெருவிழா பவனி ஒவ்வொரு ஆண்டும் சிறப்படைந்து வருகிறது. இப்போது அது ஒரு பெரிய நிகழ்வாக மாறியிருக்கிறது. அதை நடத்த பல தெருக்களை மூட வேண்டியுள்ளது. அன்னை மரியாவின் தேர்பவனிகள், புனித யோசேப்பு திருவிழா பவனிகளும் இங்கு நடைபெறும். தொடர்ச்சியாக சிட்னியில் இப்படிப்பட்ட பவனிகள் பெருகி வருகின்றன. சிட்னியில் அடுத்த அனைத்துலக நற்கருணை மாநாட்டிற்கு இப்படிப்பட்ட பக்தி முயற்சிகள் வழிவகுக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. உலகெங்கிலும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை எந்த வகையில் உள்ளது என்ற தகவலை இந்த பகுதியில் காண்போம். உலகில் 1406 மில்லியன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் உள்ளனர். வத்திக்கானின் மாநில செயலகத்தின் கீழ் உள்ள திரு அவையின் மத்திய புள்ளியியல் அலுவலகத்திலிருந்து இந்த தரவு எடுக்கப்பட்டது. இத்தரவு 2023ஆம் ஆண்டிற்கானதாகும். மேலும் இது முந்தைய ஆண்டை விட 1.15% கிறிஸ்தவர்கள் உலகில் அதிகரித்துள்ளதை காட்டுகிறது. இந்த எண்ணிக்கை மிகவும் அதிகரித்துள்ள இடம் ஆப்பிரிக்கா ஆகும். அங்கு 2022ஆம் ஆண்டில் 272 மில்லியனாக இருந்த கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 2023இல் 281 மில்லியனாக அதிகரித்துள்ளது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதிகரித்துள்ள இரண்டாவது பகுதி ஓசியானியாவாகும். அங்கு இவ்வெண்ணிக்கை 1.9% அதிகரித்துள்ளது. உலக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களில் 47.8% உள்ள அமெரிக்காவில் இவ்வளர்ச்சி மிதமாக உள்ளது. அங்கு உயர்ந்துள்ள எண்ணிக்கை 0.9% மட்டுமே. ஆசியாவில் கத்தோலிக்க திரு அவை 0.6% வளர்ந்துள்ளது. அங்கு உலக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களில் 11% உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் பிலிப்பைன்ஸ் நாட்டில் வசிக்கின்றனர். அவ்வெண்ணிக்கை 93 மில்லியன் ஆகும். அடுத்ததாக இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்களை குறிப்பிடலாம். அவர்கள் அங்கு சிறுபான்மையினராக இருந்தாலும் அவர்களின் எண்ணிக்கை 23 மில்லியன் ஆகும். 0.2 என்ற சதவீதத்துடன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் குறைவாக அதிகரித்து வரும் கண்டம் ஐரோப்பா ஆகும். மொத்தத்தில் அக்கண்டத்தில் 20.4% கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் உள்ளனர். மறைமாவட்டங்கள் உட்பட உலகின் மொத்த திரு அவை மறைமாவட்டங்களின் எண்ணிக்கை 3041 மற்றும் 2023இல் மொத்த ஆயர்களின் எண்ணிக்கை 5430 என்பது கவனிக்கத்தக்கது. திரு
திருச்சபை தொடர்பான முறைகேடுகளால் பாதிக்கப்பட்ட 5 பெண்களுக்கு இழப்பீடு அளிக்கும் நடைமுறை ஒன்றை இயேசு சபை அறிவித்திருக்கிறது. அது குறித்த செய்தியை இந்த பகுதியில் காண்போம். முன்னாள் இயேசு சபை உறுப்பினர் மார்க்கோ ரூப்னிக் அவர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இயேசு சபை ஒரு கடிதம் அனுப்பியுள்ளது. அதில் அவர்களுக்கு இழப்பீடு அளிக்கும் வழிமுறைகளை தெரிவித்திருக்கிறது. இது ஒவ்வொரு வழக்கின் அடிப்படையிலும் ஆய்வு செய்யப்படும் என்று குறிப்பிட்ட 5 பெண்களின் வழக்கறிஞர் லாரோஸ் ரோ அவர்கள் ஸ்பானிய செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு விளக்கமளித்திருக்கிறார். அக்கடிதத்தில் ரூப்னிக் அவர்கள் தனது செயல்களுக்கு பொறுப்பேற்கவும் பொதுவில் மன்னிப்பு கோரவும் மனமாற்ற பாதையை தொடங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டதாக இயேசு சபையின் பொது பிரதிநிதி அவர்கள் குறிப்பிட்டார். ரூப்னிக் அவர்கள் இந்த வாய்ப்பை ஏற்க மறுத்ததாகவும் அதனால் இயேசு சபையின் பொது தலைவர் அவரை பணிநீக்கம் செய்ய முடிவு செய்ததாகவும் அவர் மேலும் கூறினார். பாதிக்கப்பட்ட இந்த 5 நபர்களுக்காக சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை கையாளும் லாராஸ் ரோ அவர்களை பொறுத்தவரை இயேசு சபை கடிதம் அனுப்பியிருப்பது ஒரு முக்கிய செயலாகும். மேலும் இது இயேசு சபையினரின் தெளிவான, வலுவான மற்றும் உறுதியான செயல் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த வழக்கு கர்தினால் பெர்னாண்டஸ் அவர்கள் தலைமையிலான நம்பிக்கை கோட்பாட்டிற்கான திருப்பிடத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இது தொடர்பான விசாரணைகள் முடிவடைந்துள்ளதாகவும் திரு அவை சட்ட செயல்முறையை தொடங்க அதற்கான நீதிபதிகள் நியமிக்கப்படவிருக்கிறார்கள் என்றும் ரோமே ஆளுநர் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு கூறியது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து அரசர் மற்றும் அரசி அவர்களின் வத்திக்கான் பயண திட்டத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறித்து இந்த பகுதியில் காண்போம். இங்கிலாந்து அரசர் மற்றும் அரசி திருத்தந்தை அவர்களை சந்திக்கும் நிகழ்வு ஏப்ரல் 8ஆம் நாள் திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் திருத்தந்தை அவர்களுக்கான ஓய்வு அவசியமானதால் திருப்பிடத்தோடு கொண்ட ஒப்பந்தப்படி இந்த சந்திப்பை ஒத்திவைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரித்தானிய அரச குடும்பம் அறிவித்துள்ளது. முன்னதாக திருத்தந்தை அவர்கள் குறைந்தது 2 மாதங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் அவரது உடல்நிலை பலவீனமாக இருப்பதால் நோய் தொற்றுகளை தவிர்க்க அவர் இப்படிப்பட்ட சந்திப்புகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்திருந்தனர். திருத்தந்தை அவர்கள் கலந்து கொண்ட ஒரு பொது நிகழ்வில் அவர் நல்ல மனநிலையில் இருந்தாலும் பலவீனமாக காணப்பட்டார். உண்மையில் அவர் அங்கு சில நிமிடங்கள் மட்டுமே இருந்தார். மேலும் 2 வாக்கியங்களை மட்டுமே பேசினார். யூபிலி ஆண்டை கொண்டாடும் இச்சூழலில் திருத்தந்தையை சந்திப்பது ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து திரு அவைகளின் ஒற்றுமைக்கான உலகளாவிய நிறைவு கொண்டாட்டம் நடைபெறும் புனித பவுல் பேராலயத்திற்கு செல்வது போன்ற நிகழ்வுகளுக்காக தான் இங்கிலாந்து அரசர் மற்றும் அரசியின் வத்திக்கான் பயணம் திட்டமிடப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நூற்று 11 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் பார்வைக்காக வைக்கப்படவிருக்கும் புனிதர் யார் என்ற தகவலை இந்த பகுதியில் காண்போம். புனித அவிலா தெரசாவின் அழியாத உடல் 111 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த அவரது கல்லறையை திறக்க 10 சாவிகள் தேவைப்பட்டன. இந்த நடைமுறை புனித பொருட்களின் ஆய்வின் ஒரு பகுதியாகும். புனித அவிலா தெரசாவின் உடல் இப்போது மக்கள் பார்வைக்கு வைக்கப்படும். இந்த புனிதரின் உடலை கொண்ட வெள்ளி கலசம் திருப்பயணிகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் திறந்து வைக்கப்படும். இவ்வாறாக மனித குலத்தின் பாரம்பரியமாக இருக்கும் இந்த மாபெரும் புனிதனின் பாதையை பின்பற்றி அவரை காண இங்கு வரும் அனைவரும் இயேசு கிறிஸ்துவையும் அவரது திரு அவையையும் அணுகும் வாய்ப்பை பெறுவார்கள். 1622 புனிதராக அறிவிக்கப்பட்ட கார்மெல் ஆழ்நிலை தியான துறவர சபையின் நிறுவனர் இறந்த அதே இடத்தில் மே 11 முதல் 25ஆம் நாள் வரை இப்புனிதரின் உடல் காட்சிப்படுத்தப்படும் இந்நிகழ்வு முன் எப்போதும் இல்லாத ஒரு நிகழ்வாக இருக்கும். புனித அவிலா தெரசாவை அணுகும் எவரும் அலட்சியப்படுத்தப்பட மாட்டார்கள். அவர்களின் உள்மனம் திரு அவையின் மருத்துவராகிய இப்புனிதரின் வாழும் மற்றும் நித்திய சாட்சியத்தால் மாற்றம் பெறுகிறது. இது ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கும். ஏனெனில் இப்புனிதர் இறந்த பிறகு 1582ஆம் ஆண்டு முதல் முறையும் பிறகு 1760ஆம் ஆண்டு மற்றும் இறுதியாக 1914ஆம் ஆண்டு என இதுவரை இந்நிகழ்வு 3 முறை மட்டுமே நிகழ்ந்துள்ளது கவனிக்கத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம். மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.